ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சூர்யா சேனல். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 25,239 க்ளோஸ் ஆகி 169 பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 55,147 க்ளோஸ் ஆகி 259 பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்குது. ஃபின் நிஃப்டி வந்து 26,495 க்ளோஸ் ஆகி 102 பாயிண்ட் அப்பில் இருக்குது. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து 82,380 க்ளோஸ் ஆகி 594 பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்குது. பேங்க் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 61,961 க்ளோஸ் ஆகி 474 பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் ஹெச்எஸ்பிசி ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா 5 மேஜர் சிம் ஸ்டாக்ஸில் அவங்களோட ரேட்டிங் அண்ட் டார்கெட் ப்ரைஸ் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏசிசி, அம்புஜா, ஸ்ரீ சிமெண்ட்ஸ், டால்மியா அண்ட் அல்ட்ராடெக். இதில் அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு ஹோல்லேருந்து பை ரேட்டிங்கும், ஸ்ரீ சிமெண்ட்ஸுக்கு ரெடியூஸ்லேருந்து ஹோல் ரேட்டிங்கும் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டால்மியா சிமெண்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறதோட 45% வர அப்சைட் பொட்டன்ஷியலுக்கு சான்சஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் ஏசிசி சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஹோல் ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த 5 ஸ்டாக்ஸோட டார்கெட் ப்ரைஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து 490 700 வரைக்கும் போகுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ சிமெண்ட் வந்து 22,000 32,200 வரை போக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் டால்மியா சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2,000 2,900 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏசிசி சிமெண்ட்ஸ் வந்து 2,100 2,040 வரை குறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 12,100 15,410 வரை போக சான்சஸ் இருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹெச்எஸ்பிசி ப்ரோக்கரேஜ் ஃபோன் கொடுத்த இந்த நியூஸ் அப்டேட்னால அல்ட்ராடெக் அண்ட் ஏசிசி சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0.6% வரை இன்றைக்கி அப்பில் இருந்திருக்கு. அதே மாதிரி டால்மியா சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.1% வரை இன்றைக்கி அப்பில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டாடா பவர் அண்ட் சுஸ்லான் எனர்ஜி பற்றின ஒரு அப்டேட்டு. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா டாடா பவர் 3% வரை மேலே ட்ரேட் ஆகிருக்கு. அண்ட் சுஸ்லான் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 2% வரை மேலே ட்ரேட் ஆகிருக்கு. அண்ட் டாடா பவர் வந்து அதோட இன்ட்ராடே ஹையான 399 டச் பண்ணியிருக்கு. அண்ட் சுஸ்லான் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 59 டச் பண்ணியிருக்கு. அண்ட் டாடா பவர் கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 1,26,647 கோடியாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை வந்து 494லையும் அண்ட் 52 வீக் லோ வந்து 326லையும் இருக்குது. இந்த ரெண்டு கம்பெனியும் இன்றைக்கி ஹையர் லெவலில் ட்ரேட் ஆகிறதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா டாடா பவர் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியாக இருக்கிற டாடா பவர் ரெனியூவபிள் எனர்ஜி வந்து சுஸ்லான் குரூப்போட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து 838 மெகாவாட் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுனால இந்த ரெண்டு ஸ்டாக்கோட ப்ரைஸுமே இன்றைக்கி இன்ட்ராடே ஹையை டச் பண்ணியிருக்கு. அடுத்ததாக லக்ஷ்மி டென்டல் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட்டு. இன்றைக்கி லக்ஷ்மி டென்டல் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 13% வரை மேலே போய் அதோட இன்ட்ராடே ஹையான 342 டச் பண்ணியிருக்கு. இந்த ஒரு ஷேர் 13% மேலே போனதுனால பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து 0.3% வரை அப்பில் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 1,859 கோடி. அதுக்கப்புறமா இந்த ஷேரோட 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 583 இருக்குது. அண்ட் 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 302 இருக்குது. ஒரே நாளில் 13% வரை மேலே போனதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.86% மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்துட்டு என்எஸ்சியில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி மோத்திலால் ஆஸ்வால் ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் தந்த ரிப்போர்ட்டில் இந்த ஸ்டாக் வந்துட்டு பை ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் ஒரு ஸ்ட்ராங் பொட்டன்ஷியலாக இருக்கிறதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மோத்திலால் ஆஸ்வால் ப்ரோக்கரேஜ் வந்து இந்த ஸ்டாக்குக்கு டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 540 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மா செக்டர். நேற்று பார்த்தோன்னா ஃபார்மா செக்டர் எல்லாமே நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. பட் இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. சன் ஃபார்மா வந்து 0.53% அப்பு, நாட்கோ வந்து 0.09% அப்பு, தத்வா 3.84% அப்பு, சிப்லா 0.69% அப்பு, டாக்டர் ரெட்டி 0.74% அப்பு. அடுத்தது ஆட்டோ செக்டர்ஸுமே இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருந்தது. அதில் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 0.05% அப்பு, ஹுண்டாய் மோட்டார்ஸ் வந்து 2.1% அப்பு, மாருதி 2.02% அப்பு, எய்ச்சர் மோட்டார்ஸ் 1.86% அப்பு, டிவிஎஸ் மோட்டார்ஸ் 0.65% அப்பு, அண்ட் ஹீரோ மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 0.52% அப்பு, பஜாஜ் ஆட்டோ 0.53% அப்பு. ஃபைனலாக ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தோன்னா ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 1.13% அப்பு, ஹெச்சிஎல் இன்ஃபோசிஸ்டம் 0.19% அப்பு, இன்ஃபோசிஸ் 0.19% அப்பு, விப்ரோ 1.09% அப்பு, எல்டிஐ பார்த்தீங்கன்னா 0.64% அப்பு, டிசிஎஸ் 1.09% அப்பு. ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாமே நெகட்டிவில் இருந்தது. இன்றைக்கி ஓரளவு நல்லா பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.